அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். வன்னியர்களுக்கு இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்பதற்கு முதலமைச்சர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறதா? திமுகவினர் கொண்டாட்டத்துல பூரித்து போயிருக்கிறாங்க. என்ன அந்த இன்ப அதிர்ச்சின்னு ஒற்றை விடயத்துல சுருக்கி விட முடியாதா? என்னென்னலாம் இன்ப அதிர்ச்சி காத்திருக்குன்னு சொல்லிட்டு நீண்ட பட்டியலையே கூறுறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர்கள். அதுல முதலாவதா என்ன சொல்றாங்கன்னா, மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் திரு காடுவெட்டி குரு அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக சிலை திறக்க போறாரா அப்படின்னு முதல்வரே அறிவித்ததா திமுகவை சார்ந்த திமுக வன்னியர்கள் சொல்றாங்க. இரண்டாவது, ஐயா 10.5% உள் இடஒதுக்கீடு சுருக்குறாங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப கம்மி, நாங்க 14% 15% தரலாம்னு இருக்கிறோம், அதனாலதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அது இதுன்னு சொல்லிட்டு நாங்க இழுக்கடிச்சிட்டு இருக்கிறோம். தேர்தல் வரும்ல, அந்த நேரத்துல வன்னியர்களுக்கு 14% இடஒதுக்கீட்டினை திமுக அரசு 2026 ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட போறாங்களா? அது மட்டும் இல்லாம தேர்தல் அறிவிப்பாவுமே வெளியிட இருக்கிறாங்களா? இந்த இரண்டு விடையுமே எதற்கு பின்பாக அதிர்ச்சியா, எதற்கு பின்பாக அறிவிப்பா வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா திமுகவை சார்ந்தவர்கள் தற்போது நேற்றிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, கடந்த 1ஆம் தேதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மறைந்த மாவீரன் திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய அகவை தினம். இந்த அகவை தினத்தன்று மாவீரன் அவர்களுடைய நினைவிடத்துல ஒரு முழு உருவ சிலையை அவருடைய பையன் கனலரசன் அந்த இடத்துல திறக்கிறோம்னு சொல்லிட்டு அதற்கான விழா நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏற்பாடு பண்றாப்ல. இந்த நிகழ்ச்சியில சிவசங்கர் அவர்கள் பங்கெடுக்கிறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்காத திமுக ஏன் இத்தனை வருஷமா எங்களை வஞ்சிச்சிட்டு இருக்கிறீங்க, திமுக ஒழிகன்னு ஒரு கோஷத்தை போட்டுறாங்க. இது வெஞ்சன்ஸா மாறுது. என்னைக்கு மாறுது? 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க பொறுத்து 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 பாக்குறாங்க. 5ஆம் தேதி மதியமா ஒரு 4 மணிக்கு ஒரு 3 இளைஞர்களை காணொலியின் வாயில இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இளைஞர்களை நாம கைது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இந்த 4 நாளா காவல் நிலையத்துல எந்த புகாரும் கொடுக்கப்படல. அந்த இளைஞர்கள் மீது அவசரமாக 4 மணிக்கு வழக்கு கொடுக்கப்படுகிறது மீன்சுருட்டி காவல் நிலையத்துல. உடனடியா காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, சிங்காரம் இருசாலக்குப்பம்னு சொல்லிட்டு விருதாச்சலம் பக்கம் இருக்குது, சிங்காரம் என்கிற சிங்காரவேலு, வளையமாதேவியை சார்ந்த ஸ்ரீனிவாசன், அன்புமணி என்ற 3 இளைஞர்களை கைது செய்வதற்காக 2 பிரிவா பிரிந்து, ஒரு பிரிவு விருதாச்சலத்துக்கும் மற்றொரு பிரிவு வளையமாதேவிக்கும் போது, வளையமாதேவியில அதுவும் பகல்ல கைது பண்ண கிடையாது. சிங்காரத்தையும் சரி விருதாச்சலம் பையனும் சரி இங்க வளையமாதேவியிலும் சரி இரவோடு இரவா கைது செய்யப்படுறாங்க. ஏன்னா அப்பதான் யாரும் வரமாட்டாங்க போக மாட்டாங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நைட்ல இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு மீன்சுருட்டி கூட்டு போறாங்க. மீன்சுருட்டி ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஜெயங்கொண்டம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இவங்களை அப்பீல் பண்ணிட்டு உடனடியாக ரிமாண்ட் பண்ண சொல்லி தலைமை உத்தரவு போட, தலைமைனா திமுக உத்தரவு, ஜேஎம் அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அன்னைக்கு லீவு நேற்று தினம். உடனடியாக செந்துறை கோர்ட்டு கூட்டு போறாங்க. செந்துறை கோர்ட்ல அவசரமா நீதிபதி முன்பு இந்த இளைஞர்களை ஆஜர்படுத்தி உடனடியா திருச்சி மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு போறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே காலையில 10 மணில இருந்து 1 மணிக்குள்ள நடக்குது. 1 மணின்றதே அதிகபட்சம், 12 மணிக்குள்ள நடக்குது. 2 மணி நேரத்துல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த பசங்களை உள்ள வைக்கிறாங்க. இது குறித்த கேள்விகளை, இது குறித்த விடயங்களை பாமகவினர் ஊடகங்களை கேட்கக்குள்ளதான், ஐயோ அதெல்லாம் கிடையாது, அந்த பசங்க பண்ணது தப்பு, சிவசங்கர் அவர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சிவசங்கர் அவர்கள் தற்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முதலமைச்சர்கிட்ட பேசி 14% நான் வாங்கி தரேன் இருக்காரு, அது இல்லாம காடுவெட்டி குரு அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாக சிலை அமைக்க போறதா சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு இந்த விடயத்தை மறைமாற்றுவதற்கு, இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்களுடைய விடயத்தை மறைப்பதற்கு இப்படி ஒரு பூமரை வெளில கொண்டு வரானுங்க. இப்படி இல்லாத ஒரு விஷயத்த வெளில கொண்டு வரானுங்க. முதல்வர் அதை பண்ண போறாரு, இதை பண்ண போறாருன்னு. ஏன் வீரபாண்டியார் ஆறுமுகத்திற்கு திமுக சார்பா வேற ஏதாவது செஞ்சுட்டாங்களா? வைகோ கட்சியை அலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்குள்ள அந்த கட்சியை ஆட்டை போட்டுடுவான்ற சூழல்ல ஒத்த மனுஷனா வீரபாண்டியார் தான் அந்த இயக்கத்தையே கட்டி காப்பாத்தினாரு. அவருடைய பையனுடைய பதவியை இப்ப அண்மையில பறிக்கப்பட்டிருக்குது. வீரபாண்டியாருடைய பையனுக்கே அந்த நிலைமை. காடுவெட்டியாருடைய பையனை வச்சுக்கிட்டு இந்த திமுக பெரிய கேம் ஆடிக்கிட்டு இருக்குன்றத அந்த பையனே புரிஞ்சிக்க மாட்டாங்கறாப்ல. இதுதான் வேதனைக்கு ஒரு விஷயமா இருக்குது. சிவசங்கர் அவரா இருக்கட்டும், எம்ஆர்கேவா இருக்கட்டும், யாரையுமே
தன்னுடைய அருகாமையில கூட சேர்க்காத ஒரு மனுஷன் தான் மாவீரன் திரு காடுவெட்டியார் அவர்கள். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா அந்த பையன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. கேட்டா வழக்கு, கைது, சிறை. இப்ப இந்த பையன் என்ன பண்ண போறாப்லன்னு தெரியல. இவங்க சிலை திறந்து வச்சுதான் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1989 இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. 87 போராட்டம் நடக்குது, 89 இருந்து நாங்க மணிமண்டபம் திறப்போம்னு. இப்ப அரசியல் நிர்பந்தத்தின் காரணமா தான் இப்ப கூட அந்த மணிமண்டபத்தை திறந்தாங்க. இவர்கள் காடுவெட்டியாருக்கு சிலை வைக்க போறாங்களா? காடுவெட்டியார் உயிரோட இருக்கக்குள்ள காடுவெட்டியாரை இவங்க எந்த அளவுக்கு புகழ்ந்தாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். காடுவெட்டியாருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இல்ல வன்னியர் சங்கத்துக்கு என்ன பண்ணிவிட்டீங்க? எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த மக்களை ஏமாத்துறதுக்காக சிலை வைக்க போறோம், 10.5 கம்மி, தேர்தலுக்கு முன்பாக கொடுக்க போறோம், அப்படி இப்படின்னு திருப்பி நாடகத்தை தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம இதை அதிகமா பேச விரும்பல. சுருக்கமா சொல்லணும்னா மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும், திமுகவை அறவே ஒழிக்கணும். நன்றி, வணக்கம்.